இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரத்தி, என் நேசகுமாரத்தி. என் மனைவி கடவுள் கூப்பிடுறாரு, நீ என் குமாரத்தி நேசகுமாரத்தி. என் நேசகுமாரனோடு நீ முடிபந்துவும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயிரை நான் நீட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோடு என் மனைவி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே அவள் ஆயிலை கடவுள் நீட்டித்தும் கொடுத்திருக்கிறார். பாக்கி போய் முடிய வேண்டியது நீட்டித்தும் கொடுத்திருக்கிறார், எனக்காக கொடுத்திருக்கிறார். உன் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இனபந்துக்களை விட்டு விலகி இருப்பது நலமாயிருக்கும். என் மனைவியின் அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் அனைவரும் விட்டு விலகி இருப்பது அவளுக்கு நலமாக இருக்கும். கடவுள் சொல்றாரு, மெயின் பாயிண்ட். ஆதியிலே பைபிள் ஆதியிலே தாவீதின் வார்த்தைக்கு செவி கூடாமல் செயல்பட்ட சவுலின் குமார்த்தியை நானே மலையாக்கினேன். அப்ப எந்த கடவுள் இருக்கிறாரு? ஆதியில பைபிளை பார்த்தா தெரியும், தாவீதின் மனைவி